ஸோ ஹாய் கேஸ், நான் தான் அவங்க ரெடி. நம்ம என்ன பார்க்க போனோம்னா பாப்பி பிளே டைம் சாப்டர் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எப்போ சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோ கிடச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் அவங்களால நிறைய ஃபன் எலமெண்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, உங்களுக்கு இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே கொண்டுட்டு போகும். இது வந்துட்டு ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்குங்கிறதுனால இதையுமே நான் ஸ்பீடாக போட்டு விட்டேன். காசு வீடியோவில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 லைட் எரியும் போதுமே நம்ம மேலே வந்து குப்பை வந்து விழுவோம். பார்த்தீங்கன்னா குப்பைலாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அதை திரும்பவும் பொம்மையாக மாற்றுவாங்க. அந்த ஒரு இடத்துக்கு தான் நாம் இப்போ வந்து விழுந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல மேலே வந்து இன்னொரு பசல் இருக்குது. இடத்துல மேலே ஏறுறதுக்கே ரொம்பவும் லென்த்தாக இழுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வேக ஸ்பீடாக ஏறுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி நம்ம இழுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் தான் இந்த ஒரு ஹேண்டால் பிடிச்சி இழுக்கிற மாதிரியே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக பவர் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு டிவிடி கொடுத்துருக்காங்க, இதை எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதையும் பிடிச்சி இழுக்கணும். வந்துடுறா எப்பாடியும் இதை பிடிச்சி இழுத்தாச்சுங்க. ஸோ இப்போ இந்த சைடு வந்துடலாம். ஸோ இப்போ இங்கேருந்து அந்த இடத்துல பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்கணும். ஆக்சுவலாக அங்கேருந்து நம்ம கொடுத்துட்டு வரணும். பட் ஆனால் நான் ஒரு சோம்பேறி, அதனால தான் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த ட்ரிக்கை நான் தான் யூஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு டேரெக்டாக வந்து இந்த கம்பிக்கு கனெக்ட் கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு பவர் பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த சைடு வந்து இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு பிடிச்சி இழுக்கணும். ஏன் இந்த சைடு வந்து பிடிச்சி இழுக்கிறேன்னா, ஏன்னா இது வந்துட்டு அந்த சைடு இருக்கக்கூடிய பார்த்து அதுக்கப்புறம் உடச்சிடும். ஸோ இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு வந்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதோ இப்படி போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒயரில் சொருவிக்கிட்டு அப்படியே போயிட்டு இப்படி ஒரு சுற்று அப்படி ஒரு சுற்று இதை மாற்றி சுற்றிக்கிட்டே இருந்தோன்னா கடைக்கு கொண்டு போய் நடக்காது. ஸோ அதனால் நம்ம இப்போ இங்கேருந்து இப்படி போய், ஐயோ தப்பு பண்ணிட்டேன், இப்படி வரக்கூடாது, இதுலேருந்து இந்த சைடு போகணும். வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த சைடு வந்துடலாம். இப்போது சிம்பிளாக இதில் வந்துட்டு நம்ம பவரை கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. நம்மளுடைய ஹேண்ட் அங்கேருந்து இப்போது சல்லுன்னு இங்கே வரும். இப்போ நம்ம இங்கேருந்து கீழே குதிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்த விட்டு பவர் ஆன் பண்ணி விட்டுறேன். இந்த ப்ராசஸும் ரொம்ப நேரம் இழுக்கும். ஸோ அதனால் இதுவுமே நான் ஃபாஸ்ட்டாக போட்டு விட்டுறேன். ஓகேங்களா? இல்லை எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை உண்மையிலே நடுவில் இருக்கிற அந்த பொம்மை என்னையே தான் பார்க்குதா? உண்மையிலையே அது என்னையே பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போய் இதோ இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து யாருமே வந்துட்டு பொம்மை இல்லாமல் திரும்பி போகக்கூடாதான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பொம்மையை வச்சு ஸ்கேன் பண்ணி இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். சீக்கிரமாக ஓப்பன் ஆகும். அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. 4GB RAM தான் அப்படி தானே இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இதுக்குள்ளார இறங்கி அந்த ஒரு ஹக்கி ஊக்கியை கூட்டிகிட்டு வர வேண்டியது தான். ஹக்கி ஊக்கி வெளியே வாடா, உன்னை கூப்பிட்றதுக்காக நான் வந்துட்டேன். ஐயோ ஓடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு பாருங்களேன், நான் எந்த இடத்துல போய் சாவலன்னு பாருங்கள். ரொம்பவே கேவலமாக வந்துட்டு போயிருப்பேன். இந்த இடத்துக்கு வந்துட்டேனா. ஸோ இப்போ வந்துட்டு இது மாதிரி யாரும் தெரியாமல் வந்துச்சு. எந்தரான்னு பற்றியான ஒருத்தர் அடித்து எழுப்புறான். நாமளே எந்திரிச்சிட்டோம். அட டேய் எந்தர்றா ஏய் எந்தர்றாங்கிற. ஓகேங்க, எந்திரிச்சிட்டோம். தூக்குறோம், தெரிக்க விடுறோம். நம்ம பிளான் இப்போயும் அந்த பொம்மை என்ன அது பின்னாடி அவன் வந்துட்டு இருக்கோம். மியூசிக்கெல்லாம் பயங்கரமாக மாறுது. அப்படியே வெறித்தனமான ஒரு ஃபீலிங்கு, எல்லாரும் ஒரு இது குரோதம் விரோதம். அப்படியே நம்ம வேக போவோம். இந்த சைடு ரூட்டு இந்த சைடு நிறைய தத்திட்டோம்னா ஓடுற. ஆமாம், இதுலேருந்து பின்னாடி போனால் என்னங்க ஆகும்? ஒரு நிமிஷம், பின்னாடி தான் நான் விட்டு கொடுத்தாங்க. இல்லை பின்னாடி போனால் முட்டு சண்டாக இருக்குமோ. நீங்கள் இந்த சைடு முட்டு இல்லை, இந்த சைடு ஓடுவோம். இந்த சைடு ஓகே தான். முன்னாடி வழியில் தெரியுது. சரி, இறக்குறேன். இதுலேயே பேக் சைடில் ஒரு ரூட் கொடுத்துருக்கீங்க, இங்கேயும் பேக் சைடில் ஒரு ரூட்.
எதுக்கு ஐயோ ஐயோ சாப்பிட்ற கேஸ் சாப்பிட்றேன் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே வெளியே வந்துட்டேன். எழுறாத பிடிச்சி இழுக்க விட்றான். ஸோ ஓகே, இங்கேருந்து அந்த ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட நம்ம வந்துட்டு போகணும். ஸோ அதுக்கிட்ட போகிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மோஷனில் போட்டு விட்டேன். என்னங்க சத்தம் இது? நமக்கு ஏதோ பொருள் கிடச்சிருக்கு. அட இதை டிவிடி இருக்கு தெரிலையே. சரி பார்ப்போம். நம்ம அந்த ஒரு பூக்குள்ளார வந்துட்டோம். இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வீடு மாதிரியான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வேகமாக இதுக்குள்ளார போவோம். ஓகேங்களா? ஐயோ இந்த கர்சர் வேறு ஒன்று ஆனாவுனா கடுப்பேற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சைடு அலமாரி வச்சு ஒரு கதவை அடைச்சிருக்காங்க. அந்த ஒரு கதவு வழியாக தான் நம்ம சாப்டர் 2ல் போகணும். இந்த டோர் என்னைக்கு ஸ்லோ மோஷனில் ஓப்பன் ஆகுது டோரெல்லாம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது பொம்மை. ஓகே, இந்த பொம்மையை நம்ம ஓப்பன் பண்ணோம். பிடிச்சி இழுத்து விட்றா கைப்பில். இது யார் நடக்குதுங்க? அடா என்னங்க எல்லாமே பிளர் ஆகிடுச்சு. என் கண்ணுக்கு ஒன்றும் தரல. யூ ஓப்பன் மை கேஸ். இதுக்கு எப்படி சொல்லுது? ஒழுங்கா பார்த்துக்கலாம். எனக்கு கவலையே இல்லை. சரி ஓகே பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் 1 நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என் டைட் ஸ்குவீஸு. ஸோ இப்போ வந்துட்டு குயிக் கேம் கொடுக்க முடியல. டைட்டில் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் இதோடமே ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ போடலாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.